கன்னியாகுமரி பார்வதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதி கோவில் உற்சவமூர்த்தி சிலை பாதுகாப்பை காரணம் காட்டி அறநிலையத்துறை கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளதால் தினசரி பூஜைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பக்தர்களுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்த பார்த்திபபுரம் கோயிலானது இங்கு அமைந்திருக்கிறது. இந்த பார்த்திபபுரத்தில் அமைந்திருக்கும் பார்த்தசாரதி கோயில் 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயிலாகும். இந்த கோயிலில் உற்சவர் சிலை என்பது கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோயிலில் இருந்து கொள்ளை சென்றது. அந்த கொள்ளை சென்ற நேரத்திலே அந்த கோயில் உற்சவர் சிலை மீட்கப்பட்டது. அந்த மீட்கப்பட்ட பிறகு இந்த கோயிலின் பாதுகாப்பு இல்லை என்ற கருத்தை கூறி இந்து அறநிலைத்துறையினர் நாகர்கோவிலில் உள்ள இந்து அறநிலைத்துறை கருவூலத்தில் இந்த சிலையை ஒப்படைத்து அங்கு வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். தினசரி மூலவருக்கு எந்த பூஜைகள் நடக்குமோ அது போன்ற பூஜைகள் இந்த உற்சவருக்கும் நடக்கப்பட வேண்டியது. அது மட்டுமல்லாமல் சிவேலி பூஜையானது தினசரி 3 வேளை சிவேலிகள் அந்த உற்சவர் சிலையை வைத்து கோயிலை வலம் வந்து இந்த பூஜைகள் நடக்கும். அந்த பூஜைகளும் தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சார ரீதியான பூஜைகள் முடக்கப்பட்டிருப்பதால் பக்தர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். இது குறித்து பக்தர்களிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் மேடம், இது சம்பந்தமா நீங்க ஏதாவது புகார் கொடுத்திருக்கீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்க? என்ன நடந்துச்சு அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த சிவேலி விக்கிரகம் இல்லாதனால நமக்கு இங்க சிவேலி ஒழுங்கா நடக்கல. அது மட்டும் இல்லாம இப்ப திருவிழாய்க்கு சிவேலி விக்கிரகத்தை கொண்டு வந்திருக்காங்க. திருவிழா முடிஞ்சதும் திரும்ப எடுத்துட்டு போறதா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த சிவேலி விக்கிரகம் வேணும். 3 வேளை சிவேலி நடந்துட்டு இருந்தது, இப்ப நடக்கல. அதனால எங்களுக்கு இந்த சிவேலி கண்டிப்பா இங்க தரணும். திருவிழா முடிந்ததுக்கு பிறகு இங்கே வைக்கிறதுக்கு அனுமதி வேணும். இந்த சிவேலி விக்கிரகம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். இங்க இருந்து திருவிழா முடிஞ்சாலும் எடுத்துட்டு போக கூடாது. 3 வேளை சிவேலி நடந்தே ஆகணும். இதுக்கு மேல எங்க கோயில்ல இன்னையும் என்ன பண்ணுன்னு சொன்னா புதுப்பிச்சு தரணும். நிறைய வேலைகள் குறைபாடு இருக்குது. மக்கள் எல்லாம் ஆச்சரியமா வராங்க. நிறைய நல்ல காரியங்கள் நடக்குது. பக்தர்களுக்கு என்ன கேட்டாலும் நடக்குது. ஆனா எங்க சிவேலி விக்கிரகம் இனி இந்த கோயிலை விட்டு கொண்டு போக கூடாது. இது எங்களுடைய பயங்கரமான ஒரு வலியானது, வேதனையான ஒரு நிலைமையா இருக்கு. இது எங்களுக்கு பொன்னல்ல, எங்களுடைய இறைவன், எங்க மூலவர். இவர் இல்லாம எங்களால் எங்க பூஜைகள் சரியாக நடக்கல. இந்த சிலையானது தற்போது திருவிழா நடைபெற்று வருவதால் இந்த சிவேலி விக்கிரகம் தற்போது இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உற்சவ மூர்த்தியானது தற்போது இந்த ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டாலும் திருவிழா முடிந்தவுடன் இங்கிருந்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீண்டும் கருவூலத்துக்கு எடுத்து செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே தகுந்த பாதுகாவலர்களை நியமித்து இங்கேயே அந்த உற்சவ மூர்த்தியை ஒப்படைத்து தினசரி பூஜைகள் மற்றும் சிவேலி பூஜைகள் ஆச்சார ரீதியாக நடத்தப்பட வேண்டும் என்பதே பக்தர்களின் கருத்தாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அருள்குமார்.